ஹலோ நண்பா. இந்த உலகத்துல சில பேர் ஒண்ணுமே இல்லாம ஆரம்பிச்சிருக்காங்க. பெரிய பணக்கார பேரண்ட்ஸ் கிடையாது, பெரிய பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஏற்படுத்தி கொடுக்கற அளவுக்கு மிகப்பெரிய கனெக்ஷன்ஸோட இருக்கிற சோஷியல் சர்க்கிளும் கிடையாது. ஆனா எப்படியோ அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்க எதிர்பார்த்த வெல்த் லெவலை அச்சீவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட லெவலுக்கான சக்சஸ் அச்சீவ் பண்ணிட்டாங்க. எதுவுமே இல்லாம எப்படி இதை பாசிபிளா மாத்தினாங்கன்னு நீங்க யோசிக்கலாம். ஏன்னா மெஜாரிட்டி ஆஃப் மக்கள் இந்த மாதிரி ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கன்னா ஒரு ஜாப்லாம் போனதுக்கு அப்புறமா ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஆனாலும் பெருசா எந்த மொமெண்டமும் கிடைக்காம பல வருஷங்களுக்கு ஒரே இடத்துல ஸ்டக் ஆன மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பென்சஸ் அண்ட் கடனை மட்டும் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதை தாண்டி எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்துட்டு இருப்பாங்க. ஒரு ஹாம்ஸ்டர் அந்த வீல்ல மாட்டிக்கிட்ட மாதிரி எண்ட்லெஸ்ஸா லூப்ல ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா அதுல இருந்து உடச்சி வெளியே வர வழி அவங்களுக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிடும். ஒரு பாயிண்ட்ல வாழ்க்கை ஃபுல்லா நம்ம இப்படியே தான் இருக்கணும் போல அப்படிங்கிற அவங்களோட சிச்சுவேஷன் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு கிவ் அப் பண்ணிட்டு சரண்டர் ஆயிடுவாங்க. இல்ல அப்படியே அதுல இருந்து தப்பிச்சு வெளியே வர வழி தெரிஞ்சாலும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கே பல வருஷம் ஆகிடுறதுனால பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமையில போய் மாட்டிப்பாங்க. அது எப்படி ஒருத்தவங்க அதே லெவல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் ஜெயிக்கிறாங்க, இன்னொருத்தவங்க காலம் ஃபுல்லா ஒரே இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு அவங்களுக்கும் இருந்த டிஃபரன்ஸ் என்ன? லக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. லக்கை விட அவங்க ரெண்டு பேருக்கு உள்ள இருந்த சைக்காலஜிக்கல் பேட்டர்ன்ஸ் அண்ட் மைண்ட் செட் டிஃபரன்ஸ் தான் வித்தியாசமான ரிசல்ட்ஸை கொண்டு வந்திருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த மாதிரி ஸ்கிராச்ல இருந்து அவங்களோட வெல்த் பில்ட் பண்ணவங்களோட 7 சைக்காலஜிக்கல் சயின்ஸை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். நம்பர் 1, they learn to delay gratification or reward. ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணாலும் பெருசா ஜெயிக்கிறாங்க பாருங்க. அவங்களுக்கு இந்த கேமை விளையாட தெரியும். பிகினர் ரூக்கி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. ஃபியூச்சர்ல கிடைக்கக்கூடிய கெயினுக்காக இப்ப அவங்களோட கம்ஃபர்ட்டை சாக்ரிஃபைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. எப்பயுமே ஃபினான்ஷியலா ரொம்ப மோசமான நிலைமையில இருக்க ஃபேமிலில இருந்து அவங்களோட லைஃப் ஆரம்பிக்கிறவங்க சின்னதா ஏதாவது ஒரு மைனர் ஃபினான்ஷியல் சக்சஸ் பார்த்தா கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கிறதுனால எல்லார்கிட்டயும் அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்ற விஷயத்த காட்டணும்னு நினைப்பாங்க. ஏன்னா பல வருஷங்களுக்கு அவங்க ஸ்பெண்ட் பண்ண இந்த லைஃப் டைம்ல நிறைய அவமானங்களை ஃபேஸ் பண்ணிருப்பாங்க. அவங்க ஃபேமிலியா பெருசா எதுவும் நடக்காதாங்க, சும்மா சர்வைவ் ஆயிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு அவங்களோட சோஷியல் சர்க்கிள்குள்ள இல்ல ரிலேட்டிவ்ஸ்குள்ள கூட கான்ஸ்டன்டா எல்லாருமே நீங்க ஏழை தானே அப்படிங்கிற விஷயத்த இன்டைரக்டா அவங்களோட ஆக்ஷன்ஸ் மூலமா அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால சான்ஸ் கிடைச்சா இவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுக்கணும்னு சொல்லி மைனரா ஏதாவது ஒரு பினான்சியல் சக்சஸ் பார்த்தா கூட எல்லார் கண்ணுக்கு முன்னாடி அவங்க சக்சஸ்ஃபுல்லா தெரியணும்னு நினைப்பாங்க. ஆனா உண்மையிலேயே பெரிய கேம் பிளே பண்றவங்க, பிக்கர் வின்னை எதிர்பார்க்கறவங்க, இவ்வளவு காலம் இந்த நிலைமையில தான் இருந்துட்டு இருக்கோம், இவ்வளவு காலம் பொறுத்துட்டு இருந்திருக்கோம், இன்னும் சில போரிங்கான வருஷங்கள் போகட்டுமே, உடனே நம்ம சக்சஸ்ஃபுல்லா தெரியணும்னு அவசியம் கிடையாது, நமக்கு இப்ப ஃப்ரீடம் தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தோட ரொம்ப தெளிவா இருப்பாங்க. லோவர் வெல்த்ல இருக்கிறவங்க இன்கம் இன்க்ரீஸ் ஆனா அவங்க லைஃப் ஸ்டைல அப்கிரேட் பண்ணி நானும் பெரிய ஆள் தான் அப்படின்ற மாதிரி காட்டணும்னு நினைப்பாங்க. அவங்க ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தேவைப்படுற புது போனு, புது பைக்கு, புது கார்னு எல்லாத்தையும் வாங்குவாங்க. ஆனா உண்மையிலேயே ஃப்ரீடம்க்கு ஆசைப்பட்டு வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுவாங்க. நம்ம போரிங்காவே இருப்போம், போரிங்காவே தெரியும், வெயிட் பண்றதுக்கு நான் கம்ஃபர்டபுளா தான் இருக்கேன், நான் ஒரு மரம் வளர்த்துட்டு இருக்கேன், அது எனக்கு நல்லா நிழல கொடுத்து எனக்கு பழங்கள்லாம் கொடுக்கறதுக்கு சில வருஷங்கள் ஆகும், இப்பத்துல இருந்தே நான் பில்ட் பண்ண ஆரம்பிச்சேன்னா 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு ஒரு பலன் கிடைக்கும்னு இந்த வெயிட்டிங் கேமை பெட்டரா பிளே பண்றதுனாலதான் கிராட்டிபிகேஷனை டிலே பண்ற இந்த பிஹேவியர் தான் அவங்களுக்கு உண்மையிலேயே சக்சஸ் கொடுக்கறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமா இருக்கு. நம்பர் 2, they are better at controlling emotions. ஸ்கிராச்ல இருந்து அவங்களோட வெல்த் பில்ட் பண்றவங்க அவங்க எமோஷன்ஸ் அவங்கள கண்ட்ரோல் பண்ண விடாம, இந்த எமோஷன்ஸ் டெசிஷன் மேக்கிங்ல இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண விடாம லாஜிக்கலா டெசிஷன்ஸ் எடுக்க ஆரம்பிப்பாங்க. இந்த எமோஷன்ஸ் எதுவா வேணா இருக்கலாம். பயம், கோபம், ஃப்ரஸ்ட்ரேஷன், அவமானம், ஜெலசி, எம்பாரஸ்மெண்ட், ரிஜெக்ஷன்ஸ், இது எல்லாமே மக்களை ராங்கான மணி டெசிஷன்ஸ் எடுக்க வைக்கும். இதை கண்ட்ரோல் பண்ண தெரியலனா அவங்க இஷ்டத்துக்கு ஏதோ தப்பு பண்ணிடுவாங்க. ஆனா நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த எமோஷன்ஸ்லாம் ஒரு டெம்பரவரி வேவ் மாதிரி. அந்த நேரத்துக்கு ஒரு பெரிய அலை மாதிரி நம்மள அட்டாக் பண்ணிடும். ஆனா அதுக்கப்புறம் அந்த எமோஷன் தணிஞ்சு போயிடும். ஆனா அந்த எமோஷனால எடுக்கிற டெசிஷன் நம்மள ரொம்ப காலத்துக்கு அஃபெக்ட் பண்ணும். சோ சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளுக்காக, இப்ப யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட இப்படி பார்த்து பொறுப்பா உன்னோட லைஃப் வாழ்ந்துட்டு இருக்க, திடீர்னு உனக்கு நடக்கூடாது ஏதாவது ஒண்ணு நடந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு உங்களை யாராவது கேட்டுட்டா அவங்களை அதிகமா எமோஷன்ஸால கண்ட்ரோல் பண்ண விடுறவங்க, ஐயோ அதெல்லாம் எனக்கு நடக்காது, நான் இப்பவே எல்லா பணத்தையும் ஸ்பெண்ட் பண்ணி என்ஜாய் பண்ணிப்பேன், சேர்த்துலாம் வைக்க மாட்டேன் அப்படின்னு இந்த மாதிரி டைரக்ஷன்ல போயிடுவாங்க. இல்லனா இல்ல அதெல்லாம் எனக்கு நடக்காது, எனக்கு வேற நிறைய கடன் இருக்கு, ஏன்டா இவ்வளவு நெகட்டிவா யோசிக்கிற அப்படின்னு இந்த மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருக்கும். ஆனா சரியான மைண்ட் செட்டோட வெல்த் பில்ட் பண்ணிட்டு இருக்கவங்க ஆரம்பத்துல அந்த எமோஷன்ஸை ஃபீல் பண்ணாலும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா இதுக்கான சரியான சொல்யூஷன் என்னன்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க.
இருப்பாங்க. எஸ், எனக்கு கடன் இருக்கு, நிறைய பேர் என்ன நம்பி இருக்காங்க. ஆனா இந்த விஷயம்லாம் என்ன வெல்த் பில்ட் பண்ண விடாம தடுக்காது. என்னோட இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், வளர்ந்துகிட்டே இருப்பேன். அட் த சேம் டைம் என்னோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மோசமான சிச்சுவேஷனுக்கும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டு ஸ்மார்ட்டா என்னையும் ப்ரொடெக்ட் பண்ணிப்பேன். இதனால ஏதாவது அன்எக்ஸ்பெக்டடான அன்பார்ச்சுனேட்டான விஷயம் எனக்கு நடந்தாலும் என்னோட ஃபேமிலியோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் விட்டு போயிடாது. எனக்கு இருந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ன்ற சுமையை அவங்க தலையில ஏத்தி வச்சுட்டு போற மாதிரி இருக்காது அப்படின்னு இந்த மாதிரி தான் லாஜிக்கலான டிசிஷன்ஸ் எடுப்பாங்க. சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நீங்களும் இருக்கீங்கன்னா, உங்க ஃபேமிலிக்கு ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுத்து எந்த பர்டனையும் அவங்களுக்கு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்களும் ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்கிறது ஒரு ஸ்மார்ட்டான மூவா இருக்கும். ஏன்னா நீங்க கட்டுற பிரீமியம் எல்லாமே வர்ஸ்ட் கேஸ் சினாரியோல உங்களோட ஃபேமிலிக்கு ஃப்ரீடம் கொடுக்கும். இங்க தான் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃபோட ஸ்மார்ட் டேர்ம் பிளான் பிளஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இங்க 2 crores லைஃப் கவருக்கு கூட பிரீமியம்ஸ் வந்து ஜஸ்ட் 902 per monthல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த மாதிரி ஒரு பெரிய கவரேஜ் அமௌண்ட் வந்து உங்க ஃபேமிலியோட லோன்ஸ், இஎம்ஐஸ் அண்ட் ஃபியூச்சர் நீட்ஸை ஃபுல்ஃபில் பண்றது மட்டும் இல்லாம அதுக்கு நீங்க பண்ற செலவு வந்து வீக்கெண்ட் ஒரு நாள் போய் வெளியே சாப்பிட்டுட்டு வர அமௌண்ட்டை விட கம்மியா தான் இருக்கும். ஆனா உங்க ஃபேமிலிக்கு தேவைப்படுற பல வருஷங்களுக்கான ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குது. அதுவும் நீங்க ஒரு சேலரிட் இண்டிவிஜுவலா இருந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். விமனா இருந்தீங்கன்னா 15% லைஃப் டைம் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதுவே சேலரிட் விமனா இருந்தீங்கன்னா இந்த 2 பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க கிளைம்ஸை பத்தியும் வருத்தப்பட தேவையில்ல. ஏன்னா இண்டஸ்ட்ரியில ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோவான 99.8% இருக்கு. இன்கேஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக மெச்சூரிட்டி டைமுக்கு முன்னாடியே நீங்க பாலிசியை எக்ஸிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட நீங்க கட்டின பிரீமியம்ஸ் எல்லாத்தையும் 100% ரிட்டர்ன் பண்ற மாதிரி ஒரு ஆப்ஷனையும் ப்ரொவைட் பண்றாங்க. இன்கேஸ் நீங்க எமோஷன்ஸை டேக் ஓவர் பண்ண விடாம லாஜிக்கலா யோசிச்சு ஸ்மார்ட்டான ஃபினான்ஷியல் மூவ்ஸ் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இன்னைக்கே உங்க ஃபேமிலிக்கு ஃபினான்ஷியல் ப்ரொடெக்ஷன் அண்ட் ஃப்ரீடம் வாங்கிக்கோங்க. நம்பர் 3, they change their identity before the results. நிறைய பேர் வந்து பணக்காரங்க தான் பணக்காரங்க மாதிரி யோசிப்பாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. அதாவது பணம் ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருந்தாதான் நம்மளோட திங்கிங் மாறும்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே வெல்த் பில்ட் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் இந்த விஷயம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கும்ன்றது. ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட் செட்டை மாத்திக்கிட்டு வித்தியாசமா யோசிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த வித்தியாசமான திங்கிங் தான் அவங்களுக்கு பணம்ன்ற ரிசல்ட் வந்து கொடுக்கும். நிறைய பேர் வந்து ஒரே இடத்துல ஸ்டக் ஆயிட்டு இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, பாவர்ட்டி வந்து அவங்களோட ஒரு ஐடென்டிட்டியோட பார்ட்டா இருக்கிறதுனால தான். ஒரு ஏழைன்ற அடையாளம் அவங்களோட மைண்ட் செட்ல இருக்கிறதுனால அதே சிச்சுவேஷன்ல ரொம்ப காலத்துக்கு ட்ராப் ஆகியிருக்காங்க. நம்ம ஏழைல இப்படிதான் பண்ணணும், நம்ம ஏழைல இப்படிதான் நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயமே அவங்கள வளர விடாது. உங்க பேங்க் அக்கௌண்ட் மாறணும்னு நினைக்கிறீங்களா? அந்த பேங்க் அக்கௌண்ட் மாறதுக்கு முன்னாடி உங்க செல்ஃப் இமேஜ் மாறியே ஆகணும். இந்த செல்ஃப் இமேஜ் மாறினதுக்கு அப்புறமா கூட வெல்த் பில்ட் பண்றவங்க என்னென்ன ஃபினான்ஷியல் மூவ்ஸ் பண்ணுவாங்களோ அதை நீங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா கூட உடனே எல்லாம் உங்க என்வாயர்மெண்ட் சேஞ்ச் ஆயிடும். இப்ப என் மைண்ட் செட்டை மாத்திட்டேன், உடனே எனக்கு கோடிக்கணக்கான பணம் வந்துரும்ன்ற மாதிரி உங்களோட ரியாலிட்டி அதுவா இருக்காது. ஆனா உங்க ரியாலிட்டி அப்படி இல்லாம கூட உங்க மைண்ட் செட் எந்த அளவுக்கு கான்பிடென்ட்டா நான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கேன், நான் ஆல்ரெடி அதை அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்க புது ஐடென்டிட்டி மேல கான்பிடென்ட்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு சீக்கிரமா வரும். ஏன்னா நீங்க எந்த ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு பணக்காரன் இதை பண்ணுவானா அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு அப்புறம் டெசிஷன் எடுப்பீங்க. இந்த விஷயம் நீங்க டெய்லி லைஃப்ல எடுக்கிற சின்ன சின்ன ஆக்ஷன்ஸை மாத்திடும். நான் ஒரு பணக்காரன், நான் இப்படிதான் பண்ணுவேன், இப்படிதான் நடந்துப்பேன், என்னோட மணி டெசிஷன்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு உங்க அடையாளமே மாறிடும். உங்களே நீங்க ஒரு பில்டரா பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க பில்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களே நீங்க ஒரு இன்வெஸ்டரா பாக்குறீங்கன்னா ஒரு இன்வெஸ்டர் மாதிரி யோசிக்கலாம்னு நினைப்பீங்க. உங்களே நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் நம்புறீங்கன்னா உங்களோட பிஹேவியரும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். பணம் இன்னும் வரல, ஆனா மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் வந்துருச்சு. அந்த மைண்ட் செட் தான் ஃபியூச்சர்ல ரியல் பணமா மாறும். சோ மைண்ட் செட் ஃபர்ஸ்ட், மணி லேட்டர்ன்றத புரிஞ்சுக்கோங்க. நம்பர் 4, they become comfortable with calculated risk taking. ஜீரோல இருந்து நீங்க வெல்த் பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அந்த ஜேர்னில நிறைய அன்சர்டினிட்டிஸை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டியா இருக்கும். ஒரு டிப்பிக்கலான ஸ்கூல் காலேஜ் ஜேர்னி எடுப்பேன், அந்த காலேஜ் முடிச்ச உடனே ஒரு வேலைக்கு போவேன், அதே வேலையை பல வருஷங்களுக்கு செஞ்சு ஸ்டேபிளா ஒரு இன்கம் ஏர்ன் பண்ணிட்டு இருப்பேன்றதெல்லாம் கிரேட்னஸை கிரியேட் பண்ணாது. ஒரு ஆவரேஜ் லைஃபை வேணா கிரியேட் பண்ணும். பட் ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு சக்சஸ்ஃபுல்லா மாறுறவங்க நிறைய பேர் வந்து கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கிறதுனால அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வளர்ச்சிக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுக்கணும் அந்த அளவுக்கு எடுப்பாங்க. ஜாபோட சேர்த்து சைட் பிசினஸ் பண்றது, இல்ல கம்ப்ளீட்டா ஜாபை விட்டுட்டே புதுசா பிசினஸ் ஆரம்பிக்கிறது, இப்போதைக்கு போயிட்டு இருக்க வழியை விட்டுட்டு வேற கேரியரையே மாத்துறது, இப்படி சம்பாதிக்கிற பணத்தை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்றதுன்னு இந்த மாதிரி விஷயங்களை செய்ய நீங்க ரெடியா இருந்தா மட்டும்தான் பெரிய டிஃபரன்ஸை உருவாக்க முடியும். மத்தவங்களோட வித்தியாசமா இருக்கிறதுக்கு நீங்க கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும். சொசைட்டியோட கண்ணுக்கு நீங்க எப்படி தெரியுறீங்கன்ற விஷயத்தினால நீங்க சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகக்கூடாது. மத்தவங்களுக்காக வாழாம உங்களுக்காக வாழணும். அவங்க என்ன பத்தி என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை யோசிக்காம நீங்க என்ன
என்ன நினைக்கிறீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணணும். ஸ்டார்டிங்ல கேட்கறதுக்கு நீங்க பண்ற விஷயங்கள்லாம் இம்ப்ரெசிவா தெரியாம இருக்கலாம், சொல்றதுக்கு ஃபேன்சியா இல்லாம இருக்கலாம். ஆனா நான் வித்தியாசமா தான் இருக்க போறேன் அப்படின்னு கால்குலேட்டடா நீங்க ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கீங்க பாருங்க. இந்த குவாலிட்டி ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு போறவங்களுக்கு ரொம்ப காமனா இருக்க வேண்டிய ஒரு குவாலிட்டி தான். ஒரு விஷயம் தேவைன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அது தேவையான ரிவார்டை கொடுக்கும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேற சிட்டிக்கும் வேற கண்ட்ரிக்கும் மாறதுக்குலாம் ஹெசிடேட்டே பண்ண மாட்டீங்க. அதுல என்ன ரிஸ்க் இருக்கு, இதுல என்ன ரிஸ்க் இருக்கு அப்படின்னு எல்லா விஷயத்தையும் கூட்டி கழிச்சு கால்குலேட் பண்ணிடுவீங்க. நீங்க எடுத்த டிசிஷன் அண்ட் நீங்க பண்ற விஷயங்கள் ஆரம்பத்துல இம்ப்ரெசிவா இல்லனாலும், நீங்க ஏதோ வித்தியாசமா பண்ற மாதிரி எல்லாருக்கும் தெரிஞ்சாலும், அது எண்ட் ஆஃப் த டே ஜெயிக்கிறவங்களா இருப்பீங்க. அதுக்குன்னு எனக்கு டேஞ்சர் பிடிக்கும்னு முட்டாள்தனமான ரிஸ்க் எடுக்க மாட்டீங்க. என்னால மேக்ஸிமமா இவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும், ஆனா இவ்வளவு ரிஸ்க் எடுக்க மாட்டேன், அதுல பாதி எடுப்பேன் இல்ல 60% எடுப்பேன்ற மாதிரி டெசிஷன் மேக்கிங்ல ரொம்ப கிளியரா இருப்பீங்க. இந்த கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுல ரொம்ப கம்ஃபர்டபுளா நீங்க இருக்கிறதுனாலயே எல்லார் விடையும் ரொம்ப பெருசா ஜெயிப்பீங்க. நம்பர் 5, தே டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. பாவர்ட்டில இருந்து பெரிய வெல்த் பில்ட் பண்ணவங்களுக்கு இருக்கிற ஒரு காமன் ட்ரைட் என்னன்னா ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறது தான், பொறுப்பு எடுத்துக்கிறது தான். பொதுவா புவர் பேக்ரவுண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்து ஏதாவது சான்ஸ் கிடைச்சா மத்தவங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணலாம் நினைப்பாங்க. எக்கானமி சரியில்லை, பொலிட்டீஷியன்ஸ்லாம் நம்மளை ஏமாத்துறாங்க, பாஸ் சம்பளமே ஏத்தி கொடுக்க மாட்டாரு, நம்ம ஏன் ஏழையா பிறந்தோம் இப்படின்னு அவங்க சிச்சுவேஷன் நினைச்சு பிடி பண்ணிட்டு ரெஸ்பான்சிபிலிட்டியை எடுத்துக்காம மத்தவங்க மேல பழி போடுறதை விட்டுட்டு வாழ்க்கை எல்லாருக்குமே நியாயமா நடந்துக்காது அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில பல வருஷங்களை ஏன் எனக்கு மட்டும் இது நடக்குது, எல்லாம் அவங்களாலதான் இவங்களாலதான்னு பழிய தூக்கி போட்டுட்டு அவங்க கையில இருக்க பவர் அண்ட் கண்ட்ரோலை விட்டு கொடுத்துறாம இதெல்லாம் நமக்கு நடக்குது, இப்ப இதை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டோட அவங்க யோசிக்கிறதுனால அவங்க டேஞ்சரஸா மாற ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு பவர்லெஸ் பொசிஷன்ல இருந்து என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற நிலைமையில இல்லாம எந்த மாதிரி நிலைமை இருந்தாலும் என்னால ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அவங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்ப்பாங்க. இப்படி யோசிச்சு பார்த்தா என்னால எக்கனாமி எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எந்த பொலிட்டிஷியன் இப்ப பவர்ல இருக்காங்கன்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, விலைவாசி எவ்வளவு ஏறுதுன்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஆனா என்னால என்னோட இன்கம் கண்ட்ரோல் பண்ண முடியும், என்கிட்ட பணம் சம்பாதிக்க எவ்வளவு ஸ்கில்ஸ் இருக்குன்றத கண்ட்ரோல் பண்ண முடியும், என்னோட மணி மேனேஜ்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், சேவிங்ஸ் எக்ஸ்பென்சஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணலாம்ன்றத கண்ட்ரோல் பண்ண முடியும், டெய்லி நான் எந்த விஷயத்துல எந்திரிச்சு உழைக்கிறேன்ற விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஜீரோல இருந்து ஆரம்பிக்கிறவங்க இந்த ரியாலிட்டியை ரொம்ப சீக்கிரமா புரிஞ்சுக்கிட்டதுனால சீக்கிரம் கத்துப்பாங்க. தப்பு பண்ணாலும் அந்த தப்பை ஓவர் கம் பண்ணி அடாப்ட் பண்ணி சீக்கிரம் ரெக்கவர் ஆயிடுவாங்க. இதனாலேயே அவங்க வளர்ச்சி ஃபாஸ்டா இருக்கும். அவங்க ஜர்னில ஃபேஸ் பண்ற சில சேலஞ்சஸ்ல ஃபெயில் ஆகுறாங்கன்னா அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லிட்டு அப்படியே ஓடிடாம அடுத்த தடவை இந்த தப்பு பண்ணக்கூடாதுன்னு ஒரு பாடமா எடுத்துப்பாங்க. ஏன்னா உங்க ஃபியூச்சருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியை நீங்க எடுத்துக்கிறதுக்கான அர்த்தம் என்ன, யாரோ நம்மளை வந்து காப்பாத்திடுவாங்கன்னு வெயிட் பண்ணாம நீங்களே உங்க லைஃபோட கண்ட்ரோல உங்க கையில எடுக்கிறது தான். இதை ஜீரோல இருந்து வெல்த் பில்ட் பண்றவங்க ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டு இந்த டெசிஷனை எடுத்துறதுனால தான் அவங்க வாழ்க்கை சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. நம்பர் 6, they have the ability to convert pain. வாழ்க்கையில எல்லாருக்குமே பெயின், ரிஜெக்ஷன், ஃபெயிலியர், எம்பாரஸ்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ், லாஸ் இது எல்லாம் நடக்கிறது தான். ஆனா இந்த ஃபெயிலியர் அவங்க ஃபேஸ் பண்றாங்க பாருங்க, ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்றாங்க பாருங்க, ஏதோ ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை ஃபீல் பண்றாங்க பாருங்க, அதுல இருக்க பெயின் இருக்கு பாருங்களேன். அந்த பெயினை ஃபீல் பண்ணும்போது நம்ம எப்படிப்பட்ட ரியாக்ஷன் இல்ல ரெஸ்பான்ஸை கொடுக்குறோமோ இல்ல அந்த பெயினை வச்சுக்கிட்டு என்ன பண்றோமோ அங்கதான் ரியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகுது. நிறைய பேர் வந்து பெயினை ஃபீல் பண்ணும்போது ஐயோ நம்ம பண்றது தப்பு போல, இதோட நிறுத்திடணும்ன்ற எண்ணம் வரும். இது பிசிக்கல் பெயினா இருந்தா பரவாயில்ல, நம்ம பாடி சொல்றத நம்ம கேட்கறது நல்லதுதான். ஆனா எமோஷனல் பெயினா இருந்தா இன்சல்ட்ஸ், ஆங்கர், ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ், ரிஜெக்ஷன், டிசப்பாயின்மெண்ட்னு இந்த மாதிரி பெயினை நம்ம ஃபீல் பண்ணும்போது எதுவுமே பண்ண வேணாம், ஏன் நம்ம இன்னும் கஷ்டப்படணும், ஸ்டாப் பண்ணிடலாம், கிவ் அப் பண்ணிடலாம்ன்ற எண்ணம்லாம் வரும். ஆனா ஜீரோல இருந்து பெரிய வெல்த் பில்ட் பண்றவங்க பாத்தீங்கன்னா வாழ்க்கையில பட்ட பெயின் எல்லாத்தையும் ஒரு ஃபியூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு மோட்டிவேட்டடா இந்த வழியை தாண்டி நான் போவேண்டா, பட்ட அவமானங்களுக்கு எல்லாம் ஜெயிச்சு காட்டுவேண்டா, என்ன டவுட் பண்ணவங்க கிட்ட எல்லாம் நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேண்டான்ற மாதிரி இந்த சைக்காலஜிக்கல் ஸ்கார் அண்ட் பெயினை நீங்க ஸ்டாப் பண்றதுக்கு ஒரு சிக்னலா யூஸ் பண்றீங்களா இல்ல நல்லா ஆக்சலரேட் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்றதுக்கு ஒரு ஃபியூலா யூஸ் பண்றீங்களான்றதுல தான் நீங்க பெரிய லெவல்ல ஜெயிப்பீங்களா இல்லையான்ற விஷயம் டிசைட் ஆகுது. ஜீரோல இருந்து ஆரம்பிச்சு பெரிய லெவலுக்கு போறவன் லைஃபோட ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல இதுக்கு மேல என்ன வந்துற போது எதா இருந்தாலும் பாத்துக்கலான்ற மாதிரி வாழ்க்கையில நிறைய மென்டல் ஸ்கார்ஸை ஃபீல் பண்ணிருப்பான். இந்த மென்டல் ஸ்கார்ஸை நீங்க ஓவர் திங்கிங் பண்ணிக்கிட்டு ஏன் நமக்கு மட்டும் இப்படிதான் நடக்குது அப்படின்னு வெறத்தையா புலம்பிட்டு இருக்கிறத விட இது நமக்கு நடந்துருச்சு, இதை எப்படி நான் யூஸ் பண்ணி பெரிய ஆள் ஆகுறதுன்ற மாதிரி உங்க லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு அதை ஃபியூல் ஆகும். உடனே நீங்க ஆக்ஷன் எடுக்கிறதுக்கும் டிசிப்ளினை பில்ட் பண்றதுக்கும் உங்க பர்பஸை நோக்கி ஓடுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த கோபம், வெறுப்பு, ஃப்ரஸ்ட்ரேஷன்ன்ற இந்த எல்லா ஃபியூல் எனர்ஜி சோர்ஸையும் நீங்க சரியா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டு உங்க ஃபைனான்ஷியல் கோல்ஸ் தான் ஃபினிஷ் லைன்னா அந்த ஃபினிஷ் லைனை ரீச் பண்ற வரைக்கும் உங்க பாடின்ற வண்டிக்கான ஃபியூலா இது ஆக்ட் ஆகும். வாழ்க்கையில ஃபேஸ் பண்ண கஷ்டமான எக்ஸ்பீரியன்சஸ் வந்து ஃபியூச்சரை பெட்டரா பில்ட் பண்றதுக்கான எனர்ஜியா மாறும். பெயின் அவங்கள டிஃபைன் பண்ணி ஓரமா ஒதுக்கி வச்சிடாம அதே பெயின் தான் ஒரு ஸ்ட்ராங் மோட்டிவேஷன் ஃபேக்டரா அவங்கள மூவ் பண்ண வைக்கும், இவென்ச்சுவலா சக்சஸ்ஃபுல்லாவும் மாத்தும். ஸோ ஃபைனலா இந்த வீடியோல இருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா
மனுஷங்களா நம்ம நினைச்சா ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணி எந்த லெவலுக்கு வேணாலும் போக முடியும். பெரிய வெல்த்தை பில்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த பெரிய வெல்த்தை மேனேஜ் பண்றதுக்கு தகுதியான மைண்டை நீங்க ரெடி பண்ணணும். மணி, வெல்த் இதெல்லாம் வெறும் ரிசல்ட் தான், நம்பர்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் தான். அந்த நம்பர்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ்லாம் நீங்க எந்த அளவுக்கு ஒரு கேப்பபிளான பர்சன்ன்ற விஷயத்தை தான் நமக்கு காட்டும். உண்மையான கேம் உங்க தலைக்குள்ள தான் நடக்குதுன்றத புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண எத்தனை ட்ரைட்ஸ் வந்து உங்ககிட்டயோ இல்ல மத்தவங்க கிட்டயோ நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்கன்ற விஷயத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுங்க. சேனல்ல இருக்க அதர் மணி ரிலேட்டட் வீடியோஸை இங்க கிளிக் பண்ணி பாருங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலிகிராம்லயும் ஃபாலோ பண்ணுங்க. கடைசியா தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.